வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரைப்பட நிகழ்ச்சியில் இயக்குனர் ஸ்ரீஜித் ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பிரவீன் கூடு ஷாப்பு அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னா, மலையாள இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி வந்து ரொம்ப சென்சேஷனாக இருக்க பேசில் ஜோசப்பும் சௌபின் ஷவீரும் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க நடிச்சிருந்தாவே ஒரு நல்ல கண்டென்ட் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம வந்து இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தோம். இது வந்து சோனி லிவ் ஓடிடியில் வந்திருக்கு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஒரு கல் கடையை காட்டுறாங்க. அந்த கல் கடையில் வந்து ஒரு கொலை நடந்துருது. அது வந்து தற்கொலை மாதிரி செட்டப் பண்ணி அது நடக்குது. இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து போலீஸ் தான் வந்து பேசில் ஜோசப்பு. அந்த கடையில் வேலை பார்க்குற ஒரு ஆள் தான் வந்து சௌபின் ஷபீர். இப்போ பேசில் ஜோசப் வந்தவொடனே கண்டுபிடிச்சிடுறாரு, இது வந்து தற்கொலை கிடையாது, இது கொலை தான். இது யார் பண்ணா அப்படின்றத நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பிக்கிறார் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கும்போது அவருக்கு வந்து முதல்ல யார் மேலே சந்தேகம் வருது அப்படின்னா, ஆப்வியஸ்லி வந்து அந்த கடையில் வேலை பார்க்குற சௌபின் ஷபீர் மேலே தான் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் மேலே சந்தேகம் வருது. அவரை வச்சு அப்படியே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. இதில் வந்து இன்னொருத்தர் கல் குடிச்சிட்டு இருப்பார் ரெகுலராக. வந்து அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா செம்பன் ஜோஸ் நம்ம நடிச்சிருப்பார், செம்பன் வினோத். அவர் மேலே சந்தேகத்தை அப்படியே திருப்புறாங்க. சௌபின் ஷவீர் வந்து அவர் மேலே சந்தேகத்தை திருப்பி விட்டுறாரு. இப்போ அவர் மேலே சந்தேகம் வந்தோடனே அவர் வந்து ஒரு மிலிட்ரிக்காரு. இவர் வந்து இப்போ யார் கொலை பண்ணா அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு அவர் தேடிட்டு இருக்கும்போது, சௌபின் ஷபீர் வந்து இல்லை இந்த கொலையை வந்து பேசில் ஜோசப் தான் பண்ணியிருப்பாரு, பண்ணிவிட்டு அவரே நம்ம மேலே பழி போட பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பேசில் ஜோசப் மேலே திருப்பி விட்டுறாரு. இப்படி இந்த கொலையை யார் பண்ணா அப்படின்னு மாற்றி ஒருத்தர் மேலே திருப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த கேஸை. கடைசியில் வந்து இந்த கேஸை வந்து இந்த கொலையை யார் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது வந்து ஒரு சாதாரண ஒரு கொலை நடந்துடும், அந்த கொலையை யார் பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிற சாதாரண ஒரு க்ரைம் த்ரில்லர் தான். ஆனால் இதை வந்து அவங்க எந்த வகையில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்தை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இப்போ வந்து இந்த படத்தில் இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து இன்டெலிஜென்ட்டாக செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு முயற்சி பண்ணாமல் விட்டாங்க. அதுதான் இந்த படத்தில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே. படத்தில் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இது நான் இல்லை அவர், நான் இல்லை அவர், நான் இல்லை அவர் அப்படின்னு மாறி போயிட்டு இருக்கும்போது, கடைசியில் வந்து கொலையாளி யார் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே தவிர, அது வரைக்கும் கொலையாளி யாருன்னு தெரிகிற வரைக்கும் இந்த படம் வந்து கொஞ்சம் லேக் ஆகி தான் போயிட்டே இருக்குது படம். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். பேசில் ஜோசப்பும் சௌபின் ஷபீரும் மலையாள படமும் வந்தாலே வந்து ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிடுவோம். ஆனால் இந்த படம் வந்து அந்த அப் டு மார்க் வந்து இல்லை அப்படின்றதான் சொல்லணும். இந்த கல் கடையில் பார்த்தீங்கன்னா 11 பேர் இருப்பாங்க. அதில் வந்து மீதி பேர்லாம் சந்தேகமே பட மாட்டாங்க. டேரெக்டாக சௌபின் ஷபீர் கிட்டேயே போயிடுவாங்க. அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் கம்மியாக இருக்குது. இந்த 11 பேரையும் கம்பைன் பண்ணி யார் அந்த கொலையை பண்ணா அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பேசில் ஜோசப் அவருக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் கொடுத்துருக்கலாம். ரொம்ப கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. என்ன தான் அவருக்கு கிளைமேக்ஸுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா கூட, அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீனில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கலாம். மத்தபடி இந்த படத்தில் கேமரா, எடிட்டிங்கு எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த படத்தை ஒரு பட்ஜெட்டில் பண்ணியிருப்பாங்க போல், அது நல்லா தெரியுது. இந்த படத்தில் முக்கியமாக ஹீரோயினாக நடித்த அந்த சாந்தினி அப்படின்றவங்க வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நார்மல் க்ரைம் த்ரில்லர் படம் அப்படின்றது தான். ஆனால் மலையாள படங்களில் இதை விட பெட்டராக பயங்கர திகில் ஊட்டுற மாதிரி பயங்கர ட்விஸ்ட்டோட நிறைய க்ரைம் த்ரில்லர் வந்தனால இந்த படம் வந்து நம்மளை வந்து அவ்வளோவா இம்ப்ரெஸ் பண்ணாமல் விட்டுருச்சு அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஸோ இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகிற விதம் நல்லாயிருக்கு, முடிகிற விதம் நல்லாயிருக்கு. இடையில வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றது தான் நான் என்னோடய கருத்து. நீங்கள் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் இன்றைக்கி இந்த வாரம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு தடவை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் படம். நன்றி.